நேயர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். கரூர் அலுவலகத்திற்கு கடந்த 2 வாரத்திற்கு முன்னால் ஒரு தாயும் தகப்பனும் என்னிடத்தில் இந்த தம்பியுடைய ஜாதகத்தை எடுத்து வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தவர் ஏற்கனவே என்னிடத்தில் 2018 பார்த்த பரிச்சயம் அவர்களுக்கு உண்டு. அந்த அனுபவம், அந்த அடிப்படையில் அவர்கள் ஜாதகத்தை கொடுக்கறதற்கு முன்னாடியே 2018 உங்களிடத்தில் பார்க்க வந்தோம் ஐயா, நீங்கள் நோட்லேயே டைரியிலேயே பின்னாடியே எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு. என்னம்மா நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு பாருங்கள், உங்கள் கைப்படவே போட்டு பரணி பாலரன் சைனே பண்ணீங்க. இந்த பையனுக்கு சொந்த முதல் போட்டு தொழில் பண்ணிங்கன்னா எத்தனை கோடியாக இருந்தாலும் இழந்துருவாம்மா. வேலைக்கு போகிறது மட்டும்தான் இவருக்கு சிறப்பு. ஆனால் வேலைக்கு போகிறதே அவருக்கு இந்த படகு தண்ணியில் ஆடுற மாதிரி பிடிச்சும் பிடிக்காமையே தான் வேலைக்கு போவாருன்னு அன்றைய தினமே 2018 நீங்கள் எழுதியே கொடுத்தீங்க. தொழிலுன்னு பண்ணனா எத்தனை முதல் போட்டாலும் போயிடும்னு சொன்னீங்க. மகராசம் மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் உங்கள் பேச்சை நான் என் பையன் கேட்கல. நாங்கள் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணணும். இன்னைக்கு நாங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு நான் இழந்துட்டு வந்து தான் இந்த இடத்துல நிற்கிறோம். அதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படின்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் புத்தி எப்போ வந்ததுன்னா இப்போ தான் வந்திருக்கு. இதற்கு என்னதான் பண்ணலான்னு அந்த ஜாதகத்தை கொடுக்குறாங்க. முதலாவதாக அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன். அந்த தம்பியுடைய டேட் ஆஃப் பர்த் 4/4/1989. பிறந்தது திருச்சி மாநகரத்தில் பிறந்தவர். டைம் பார்த்தீங்கன்னா 11:57 AM, அதாவது மதியம் நேரம்னு வச்சுங்களேன். அப்போ அவர் பிறந்தது பாருங்கள், லக்னம் பாருங்கள், மிதுன லக்னத்திலே பிறந்திருக்கிறார். ராசி அவருக்கு கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். ஜனன ஜாதகத்தினுடைய இருப்பு பாருங்கள், குரு திசை இருப்பு 11 வருடம் 1 மாதம் 7 நாள் குரு திசை இருப்பு. முதலாவதாக கிரகத்தினுடைய அடைவு, அவர் பிறந்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு 3ஆம் பாவத்திலே கேது சிம்மமனையிலே, 7ஆம் பாவத்திலே சனி, அதாவது குருமனையிலே தனுசு மனையிலே, 9ஆம் இடத்திலே சந்திரன், ராகு கும்பமனையிலே அமரப்பட்டிருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசமகேந்திரத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் உச்சம். புதன் அதே ஸ்தானத்தில் நீசம் பெறுகிறார். 12ஆம் இடத்திலே ரிஷபமனையிலே குருவும் செவ்வாயும், அதாவது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. 2 கிரகங்கள் இல்ல பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. அப்போ எதனால இவர்களுக்கு அன்றைய தினமே 2018 இந்த தாய் தகப்பன் வந்த பொழுது தொழில் ரீதியான இழப்பீடை கொடுத்துவிடும். வேலைக்கு போறதே இவருக்கு ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இவர் சொந்த முதலீடு போட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இவருக்கு 10ஆம் இடம் தசமகேந்திரத்திலே சூரியன், புதன், சுக்கிரன். அப்ப 10ஆம் இடம் என்ன மனை? மீனமனை. மீனம் என்ன மனை என்றால் உபயமனை என்று பொருள். அப்ப சரம் ஸ்திரம் உபயம் என்று சொல்வதை போல அந்த உபயத்திலே அந்த புதன் யார் என்று பார்த்தாலே 10ஆம் இடத்திற்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவன் அந்த புதன் நீசம். 10ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் பாதக ஸ்தானம் அல்லவா? அந்த ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல நீசம் பெறுகிறார். அதனோட யார் கூடுகிறார்? எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல 10ஆம் இடத்திற்கு 6 குடையவனும் 8 குடையவனும். எப்படி 10ஆம் இடத்திற்கு மீனமனைக்கு சூரியன் 6 குடையவன் அல்லவா? மீனமனைக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த ஸ்தானத்தில் உச்சம். இந்த அறிவினி ஜோதிடர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 10ல் ஒரு கிரகம் உச்சம், 10 குடையவனும் 5 குடையவனும் பரிவர்த்தனை என்று பொருள் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பாவம், ஒவ்வொரு பாவத்திற்கு மாரகம், பாதகம், சாதகம் என்று பொருள் இருக்கு. அந்த அடிப்படையிலே 10ஆம் இடத்தில் கூடிய அத்தனை கிரகம் குற்றவியலான கிரகங்கள். அப்ப சூரியன், சுக்கிரன், 10ஆம் இடத்துல புதன். அந்த அடிப்படையை வைத்து தானம்மா அன்றைய தினம் உங்க பையன் வந்து பெங்களூர்ல ஒரு தனியார் நிர்வாகத்தில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றார். நிறைய கை நிறைய சேலரியில் இருக்கிறார். அப்ப என்ன திசை, என்ன புத்தி? சனி திசையிலே கடைப்பகுதி புத்தி குரு புத்தி.
இந்த குரு புத்தி முடிந்து புதன் புத்தி, இவருக்கு புதன் தசை, புதன் புத்தியிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு இடி விழுவும். 10ல் ஒரு பாவி இருந்தாலே அவனுக்கு தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பை, ஒரு ஊந்துதலை ஊக்குவித்துக் கொண்டே இருக்குமாம் கிரகங்கள். அப்ப 10ல் ஒரு பாவி அல்ல, 3 பாவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 3ம் அந்த 10ஆம் இடத்திற்கு பாவிகள். அப்ப அந்த அடிப்படையிலே இவருக்கு புதன் திசை தொடங்கின உடனே வேலையை ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் பண்ணுறார். மாதம் 1,40,000 ரூபாய் சேலரி வாங்கினது ரிசைன் பண்ணிட்டு எனக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு தலையாத மோகம் அவருக்கு. என்றைக்கு தொழிலை கையில் எடுக்கிறார்களோ பிஸ்னஸை, அன்னைக்கு இவர்களுக்கு நிர்வாகத்துக்கு பூட்டு போட்டணும்னு விதி. அப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கு மைண்ட் செட்டு. ஏன்னா இவருக்கு அப்பா அம்மா நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். நிறைய இடம் இருக்குது, காடு தோட்டம் இருக்குது, நிறைய சொத்து பத்துகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவருக்கு என்ன பண்ணுன்னா காஃபி ஷாப் வைக்கலாம். அருமையாக ஓடுது காஃபி ஷாப் நிறையா பக்கம். அப்போ கோயம்புத்தூரில் பிரான்ச் எடுக்கலாம், சென்னையில் பிரான்ச் எடுக்கலாம், பாண்டிச்சேரியில் பிரான்ச் எடுக்கலாம்னு பல பக்கம் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறார். காஃபி ஷாப் நான் கெட்டதுன்னு சொல்ல வரல, உனக்கு அந்த காஃபி ஷாப்பு ஒத்து வருமா? முதல் போட்டு செய்யறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த முதல் திரும்புமா, திரும்பாதா? ஒரு வழி பாதையா இல்லை இருவழியா திரும்புமா? ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் என்று கூட சொல்லக்கூடிய லாபம் எப்படி இருக்கிறது? அந்த லாபம் என்று சொன்னாலே 11ஆம் இடம் அல்லவா? அந்த 11ஆம் இடத்ததிபதி லாபத்துக்கு மாரகத்தில் எப்படி? அப்பதான் 12ல் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்ப லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்ன? லாபஸ்தானம். அப்ப லாபம் பன்மடங்கு ஈட்டக்கூடிய அம்சம் இருக்கிறதா என்று பார்த்தால் லாபமெல்லாம் மாரக மரணத்தில். 12ஆம் இடம் என்று விரயம்னு தானே சொல்லுவோம், அது எப்படி மாரகம்னு சொல்றது? அப்ப 11ஆம் இடம் பாதல், 11ஆம் இடம் லாபஸ்தானம், சரமனை. சரத்துக்கு 2ம் 7 மாரகம் அல்லவா? அப்ப அந்த இடத்துல போய் லாபம் இங்க உட்காந்துருக்கு, மாரகத்தில் போய் உட்காந்துருக்கு. சரி, அடுத்தது தனம். போட்ட முதல் லாபம் தான் கிடைக்கல, போட்டதாவது திரும்ப நடக்கிறதுக்கு அதை எதை பார்க்கணும்? 2ஆம் இடம். 2ஆம் இடம்ன்றது என்ன? பேச்சு, நாவன்மை, வலது கண்ணுடைய பார்வை, முகவசீகர தோற்றம், சொல்லினுடைய செயல் ஆற்றல், இந்த வன்மையை குறிக்கிறது. பேச்சாலே ஒருத்தர் உயரணும்னா 2ஆம் இடத்தையும் பார்த்து சொல்லணும்ல. அப்ப அந்த 2ஆம் இடத்ததிபதி எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? 2ஆம் இடத்திற்கு 8ல் மறைஞ்சிருக்கிறார். இந்த அறிவினி ஜோசியர்கள் 2 கூடயும் பாக்கியத்தில் தானே உட்கார்ந்துருக்கோம். அறவைக்காட்டுத்தனமா பேசுறவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அன்பர்களே. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி தொகுப்பை பார்த்து நிறைய மாணவ கண்மணிகள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னிடத்தில் நேரடியாக வரலாம், என்னுடைய யூடியூப் மூலம் நிறைய ஏகலவனை போன்ற நிறைய ரசிக பெருமக்கள் இருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? உண்மை கசப்பாகத்தான் இருக்கும். அது ஒரு காலத்தில் அந்த கசப்பே மாமருந்தாக இனிக்கும். அப்போ நம்ம சொல்கிறோம்னா அதை கேட்டு நடக்கணும்னு அங்கே விதி இருக்கணும். அவங்க தான் என்ன பண்ண முடியும்? அப்போ 2ஆம் இடத்ததிபதி 2க்கு 8ல் மறைஞ்சாரா? பாக்கியத்தில் இருக்கிறார் இல்லையா? அந்த 2ஆம் வீட்டு அதிபதி யார் பார்க்கிறார்? மிகப்பெரிய பாவி பார்க்கிறான். சனி பாருங்கள், மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல 3வது பார்வையாக சொந்த மனையில் இருக்கக்கூடிய கும்பமனையில் இருக்கக்கூடிய ராகுவையும் சந்திரனையும் 3வது பார்வையாக பார்க்கிறான் அல்லவா? அந்த அடிப்படையிலே தனமும் போச்சு, லாபமும் போச்சு, முதலும் போச்சு. அப்போ அதனால தான் சொன்னேன், 2018 உங்கள் மகன் என்றைக்கு சொந்த தொழிலில் இறக்கிறாரோ அன்றைய தினம் அவர்களுக்கு அடி. ஐயா 1 கோடி இழக்கல, 2 கோடி இழக்கல ஐயா, பல கோடி ரூபாய் இழந்து இன்னைக்கு கடன் எல்லாத்துலேயும் நாங்கள் கட்டி பில்டிங்கெல்லாம் விற்று கடன் கொடுக்குறோம் ஐயா. புலிவாலை பிடிச்சிட்டான்னு சொல்லுவீங்களே, அந்த புலிவாலை பிடிச்சி பின்னாடியே போயிட்டு இருக்கான். எப்பையா அவன் மாறுவான்? இல்லை இன்னைக்கு ஜெயிக்கும், நாளைக்கு ஜெயிக்கும், நாளானிக்கு. அம்மா அவர் போன பாதை சரியான பாதை, நான் இல்லைன்னு மறுக்கல. காபி ஷாப்ன்றது அருமையான தொழில், நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஒத்து வருமா? சொந்த முதலில் போட்ட ஒத்து வராதுன்னு எவ்வளோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன நண்பர்களே. அந்த அடிப்படையில் அந்த தாய் கண்ணீரும் கம்பளையுமாக தாயும் தகப்பனும் ஐயோ என் புள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டான் ஐயா, இருக்கிறது இன்னும் 2-3 சொத்து தாயா இருக்குது, கோடிக்கணக்கில் இழந்துட்டான் ஐயா, பூர்வ புண்ணியமெல்லாம் அவனுக்கு விற்று கொடுக்குறோம். எப்போ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அவருக்கு எப்போ தெரியுமா? அவருக்கு நினைவு மாறும். இப்போ நடக்கிறது புதன் திசையில் சுக்கிர புத்தி 2025 9வது மாதம் 5ஆம் தேதி முடியுதல்லவா? அதிலிருந்து மீண்டும் ஒரு ஆண்டுகள் 2026 9வது மாதம் 5ஆம் தேதி என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு தான் அவருக்கு நினைவு திரும்பி ஐயோ நம்ம பண்ணினது தப்பு,
ஆகாத ஒரு அமைப்பை நம்ம தொட்டுட்டோம். அதாவது புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு ஜாதகத்தில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அந்த யோக பாவம், தன பாவமும், லாப பாவமும், தொழில் பாவம் அங்கே நல்லா இல்லாமல் அவன் தொழிலில் பல கோடி ரூபாய் ஈட்டுறாங்க. பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, மில்லு, எக்ஸட்ரா, நிர்வாகம் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. அவங்க ஜாதகத்தில் நல்லா எடுத்து பாருங்கள், 10ஆம் இடம் ஸ்திரமாக நல்லாயிருக்கும். தனபாவம் அவன் ஜாதகத்தில் தர்ம கர்ம பஞ்சம யோகம் இருந்திருக்கும். லாப பாவம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு தர்ம கர்ம பஞ்சம யோகங்கள்லாம் அங்கே சங்கமித்திருக்கும். அவர்கள் தான் பெரிய லாபத்தை, சிறிய முதலீடு, பெரிய ஆதாயங்கள். ஒரு மில்லுக்கு 7 மில்லு வச்சிருக்கப்பான்றாங்களே, 7 மில்லு உங்ககிட்ட கொடுத்தம்பா, ஒரு மில்லு கூட இல்லாமல் நடுத்தருக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு பேரன் போதும் ஒருவனுடைய ஜாதகத்தில் உயர்வதா தாழ்வதா என்று ஒரு ஜாதகம் பாருங்கள். கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி செல்வந்தர் என்னை பார்க்க வருகிறார். திருச்சியிலிருந்து திருப்பூர்லேருந்து என்னை பார்க்க வர்றார். கடந்த ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னால் எல்லாம் ஓகே, நீ சம்பாரிச்ச, ஆனால் உன் பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா கோமணஜனி விடாமல் காலி பண்ணிவிடுவான். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? என் பையனை அதுக்கு நான் வேலையாக போக சொல்ல முடியும்? நான் எப்படி தெரியுமா, நான் யார் தெரியுமா, இத்தனை கோடி வச்சிருக்கோம். நீ யாராக இருந்தாலும் கட்டத்தில் நியதி நீ ஜெயிச்ச. நீ பூர்வீக சொத்தை வச்சு, பாட்டனை வச்சும் பூட்டனை வச்சே நீ ஜெயிக்கல, பன்மடங்கு வந்தல்ல. அதே போன்று உன்னுடைய பையன் ஜெயிப்பான்றது என்ன விதி, அதை வச்சு நீ தொழில் ஆரம்பிச்சு கொடு, பார்க்கலாமே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமே. தொழில் பண்ணால் பன்மடங்கு கோடியெல்லாம் இழந்துருவேன். அவர் மீண்டும் என்னை பார்க்க 3.5 ஆண்டுகள் கழித்து வர்றாரு. தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரியே என் பையன் தொழில் பண்ணி 1 கோடி இழக்கல, 2 கோடியில் 650 கோடி இழந்துட்டான் தம்பி அப்படின்னா. அப்போது யார் யார் முதல் போட்டு பண்ணணும்? அதுக்காக நான் ராஜாவாட்ட வளர்ந்தேன்னா என் பையனை ராஜாவாக வளர்த்தணும்னா அங்கே விதி இருந்தால் நீ வளர்த்த முடியும். ஒரு அரசியலில் யோகம் இருக்கணும்னா அதே போன்று தன் மகனுக்கு யோகம் இருக்கணும்னா அங்கே விதி இருந்தால் தான் அந்த பையன் அந்த பேட்டர்னில் வரும். நீ விதி இல்லாதவனை பிடிச்சிக்கிட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னா முடியுமா? அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது என்பர்களே. அந்த அடிப்படையில் இந்த பையனுடைய ஜாதகத்தில் 2026 9ஆவது மாதத்தில் தான் புதன் மகாதிசையில சூரிய புத்தி கிடக்கும் பொழுதுதான் இவருக்கு நம்ம பண்ணினதெல்லாம் தப்புன்னு தெரியுமா. உங்களுக்கு தப்புன்னு தெரியறத ஏன் உன் குழந்தைக்கு தெரிய மாட்டேன்றது? காலம் பதில் சொல்லும். அதால் தான் முதல் போட்டு பண்ணுறவங்க கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும் நண்பர்களே. அந்த அன்பர்கள் முதல் போட்டு செய்யலாமா வேண்டாமான்னு எங்கிட்ட வரலன்னாலும் மற்ற ஜோதிடர்கிட்ட நல்ல ஒவ்வொரு ஊர்லேயும், குக்கிராமத்திலையும், நகரத்திலையும், மாவட்டத்திலையும், மாநகரத்திலையும் அதற்கு நிறைய ஜோதிடர்கள் நல்லா தெளிவாக பார்க்கக்கூடியவர்கள், அவரிடத்துல போய் பாருங்கள். நல்ல தெளிவாக முதல் போடுறவங்க கேட்டு அறிஞ்சு பண்ணுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.